நான் செய்ய போகிறது கேரட் அல்வா. தேவையான பொருட்கள் கேரட் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 4 கேரட் பெரிய கேரட்டாக எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால். இதுக்கு வந்து 1 கப்புக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/4 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். நான் 3 கப்புக்கு நான் 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய், முந்திரி ஒரு 15 முந்திரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கிஸ்மிஸ் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து நம்ம நல்லா க்ரீம் பால் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். நம்ம ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சிக்கலாம். அதுக்குள்ளே வந்து கேரட்டையும் நல்லா நம்ம நெய்யில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி வந்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து நெய்லேயே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு சைடில் வந்து பாலை வந்து நம்ம இன்னுமே கொஞ்சம் லைட்டாக அதாவது நல்லா வந்து குறையிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது ஏலக்காய் தூளையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை வந்து ஒரு சைடில் வந்து நல்லா நான் காய்ச்சிட்ருக்கேன். இது நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொன்னிறமாகிடுச்சு. கூடவே வந்து நம்ம திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக பொரிஞ்சோன்னையுமே எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பலூன் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுலேயே வந்து நம்ம கேரட்டை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது கேரட் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கிற பாலை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து நல்லா சுண்டிட்டு வரணும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். அது வரைக்கும் இப்போ நல்லா வேகட்டும். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடை வந்து ஓரத்தில் வரும். நம்ம வந்து அதை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்துட்டுனா வராது. ஒரு 10 மினிட்ஸ் அப்பப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து கேரட்னோட பச்சை வாசம் இருக்காது. இல்லைனா வந்து பச்சை வாசம் ரொம்ப வரும். கேரட் அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதே மாதிரி பாலும் நல்லா சுண்டிடும், பச்சை வாசம் போயிடும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். கேரட் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா சுண்டிடுச்சு, சுருண்டு வரும் நல்லா. இப்போது கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மேலே வந்து நம்ம முந்திரி எல்லாம் தூவிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் வந்து தூவிக்கலாம். சுவையான கேரட் அல்வா ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.